ஓம் சரவண பவ. 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 உலகெங்கும் குடிகொண்டிருக்கும் சிம்மத்தை உயர்த்த மாணிக்கங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் துக்கமும் வேதனையும் சோதனையும் மாறி மாறி வரும் நிகழ்வுகளை சந்திக்கும் சிம்மராசி உயிர்த்த சிங்கங்களே, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் வணங்க வேண்டிய கலியுக ஸ்கந்த கடவுள் முருகப்பெருமானை, அவருடைய திருவடியை நீங்கள் துதிக்க வேண்டும், மனசார நினைக்க வேண்டும். உங்கள் வினைப்பயனை தீர்ப்பதற்கு வடிவேல் முருகனை நீங்கள் நித்தமும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வல்லமையான செயல்களும் வல்லமையான கால்களும் தத்தம் வாழ்வில் நித்தம் பல கிடைக்கும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, முருகர் பெருமானை முழுமையாய் துதித்து வாருங்கள். வாழ்க்கையில் நலம் பல கிடைத்து நன்மைகள் பல பெற்று அழகாபுரிக்கு அரசனான குபேரனைப் போல் வாழக்கூடிய நித்தம் பலன்கள் சிம்மராசியினருக்கு கிடைக்கும். ஏனெனில் காலபுருஷனுக்கு 5வது ராசி ஸ்திரராசி, நெருப்பு ராசி, ஒளி ராசி சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு 4 கூடிய சுகஸ்தானாதிபதி, வீடு மனை சொத்து சுகத்துக்கு அதிபதியாக தருபவன் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்குரிய பிரீத்தி கிரகம் கடவுள் என் அப்பன் முருகப்பெருமான், சுப்பிரமணிய சுவாமி, திருச்செந்தூரான், செந்திலாண்டவர் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானே உங்களுக்கு சுகத்தை தரும். உங்களுக்கு வீடுமனை பாக்கியத்தை, பால் பாக்கியம் தரும் நாயகனாய் வருகின்றார். மேலும் அவருடைய காரகத்துவம் யோகம், ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய 9 கூறிய பாக்கியத்தையும் தருகின்றார். அந்த வகையில் சிம்மராசினர் விசேஷம் பெற்றவர்கள். ஏனெனில் சிம்மராசிக்கு கடவுள் சிவபெருமான். உங்களுக்கு சுகத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் ராஜயோகத்துக்கும் அதிபதி முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நீங்கள் நித்தம் நினைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தத்தம்பல நன்மைகள் ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டே இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, சிம்மராசினர் வீட்டில் அவசியம் ஒரு வேல் வைத்திருக்க வேண்டும். உங்கள் பூசை அறையில் அந்த வேலுக்கு முன்பாடி 6 வெத்தலை அருங்கோணத்தில் வைத்து, காம்பு பகுதியை உள்பக்கமாக வைத்து, நுனிப்பக்கத்தை வெளிப்பக்கமாக வைத்து 6 வெத்தலை வரிசையாக அடுக்கி வைத்து, அந்த வெற்றிலைக்கு நடுவில் ஒரு நெய்விளக்கு தீபமிட்டு, அந்த விளக்கைச் சுற்றிலும் மலர்களால் அலங்கரித்து அப்பன் முருகப்பெருமானின் கந்தர அனுபூதி 51ஆம் பாடல் அருணகிரிநாதர் அருளிய இந்த திருப்புகழே நித்தமும் எவர் ஒருவர் 16 முறை பாட்டாக பாடி முருகப்பெருமானை மனதார துதிக்கின்றாரோ அவர் வாழ்க்கையில் செல்வ வளமும் செல்வாக்கும் கிடைத்து, பொருள் வளமும் பொன்னாபரயோகம் கிடைத்து குபேரனாய் வாழக்கூடிய ராஜயோகம் ஏற்படும். இது நிதர்சனமான உண்மை. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய். கருபாய் உயிராய் கதியாய் விதியாய், கருபாய் உயிராய் கதியாய் விதியாய். கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே, கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய். கருபாய் உயிராய் கதியாய் விதியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று
முருகப்பெருமானின் கந்தர் அனுமதி 51ஆம் திருப்புகளை எவர் நித்தம் 16 முறை பாடும் பொழுது அவர் வீட்டில் 16 விதமான செல்வ கடாட்சியங்கள் கிடைத்து 16 பேர்களை பெற்று அஷ்டலட்சுமி கடாட்சம் அஷ்ட திக்கைகளையும் பெற்று அழகாபுரிக்கு அரசனான குபேரனைப் போல் ஒவ்வொரு நாள் நித்தம் 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 வளர்ந்து மிகப்பெரிய செல்வாக்குள்ள மிகப்பெரிய ஐஸ்வர்யம் பெற்ற அளவுக்கு அதிகமான நிலவரங்கள் பெற்று மிகப்பெரிய தனவந்தராக வரப்போவது உண்மை. பிரியமான சகோதர சகோதரிகளே, சிம்மத்தில் நீங்கள் உதிர்த்திருந்தால், சிம்மத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அவசியம் அப்பன் முருகப்பெருமானை உங்களுடைய குலக்கடவுளாக, உங்களுடைய ஆதரசனை வெற்றி கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். முருகன் எடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த வெற்றி திருப்புகளை குறைந்தது 16 முறை பாட்டாக பாடும்போது அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைச்சி குபேரனாக வாழக்கூடிய ராஜ்யம் கிடைத்து ஒவ்வொரு நாளும் மண்ணும் பொண்ணும் பொருளும் செல்வம் செல்வாக்கும் பதவியும் கிடைத்து ராஜயோக பதவியும் கிடைத்து அரசாங்கத்தின் ஆதரவு, சுற்றத்தின் ஆதரவு, நட்பின் ஆதரவு, தானி ஐஸ்வரம், அஷ்ட ஐஸ்வரம் எல்லாம் கிடைத்து இந்த கலியுலகை மிகப்பெரிய ராஜாவாய் பேரரசராய் வரக்கூடிய ராஜயோகத்தை என் அப்பன் முருகப்பெருமான் உங்களுக்கு அளவிடுவது நிதர்சனமான உண்மை. பிரியமான சகோதர சகோதரர்களே, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த கந்தர் அனுமதி 51ஆம் திருப்புகளை தினந்தோறும் பாட்டாய் பாடுங்கள், கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் கிடைத்து வாழ்வின் வெற்றி பெற்று உங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கிடைத்து 16 பேர்களை பெற்று கொடாய் வாழ்வது நிதர்சனமான உண்மை.